மீ சன்னியாசியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னை மாற்றும் காதலி பார்ட் 1 போட்டுட்டு அப்படியே 2 நாள் கேப் போட்டதுக்கு ரொம்ப பெரிய சாரி. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அண்ட் கோல்டுங்கிறதுனால ஐ ஆம் அன்ஏபிள் டு ரெக்கார்ட் மை வாய்ஸ். ஸோ அதனால தான் டிலே ஆகிடுச்சு. ஓகேயா, மொதல் நாள் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸுக்கு பதிலாக மொட்டை ராஜேந்திர வாய்ஸில் வந்துச்சு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா கட்டக்குரல் கவிதா வாய்ஸில் வந்துச்சு. சரி, இதை இப்படியே விட்டுட்டே இருந்தால் சரியாகாது. லைட்டாக இன்றைக்கி தான் வோக்கல் கார்டு ஓப்பனாக இருக்குது. அதனால் இனிமேல் டிலே பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி பார்ட் 2க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். குறை இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேயா, ஸோ என்னை மாற்றும் காதலே பார்ட் 2 பார்க்கலாம். என்னை மாற்றும் காதலே பார்ட் 2க்கு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1ஓட ரீகேப் பார்த்துலாமா? ஸோ பார்ட் 1ல் என்னாச்சு, ஜிபினும் யூனாவும் காரில் போயிட்டுருக்காங்க. கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. அங்கேருந்து இவங்க யார் என்னன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம். ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனாவுக்கும் ஜிமினுக்கும் வெட்டிங் நடக்கிற டைமில் ஜிமின் பிங்கி ஃபிங்கரை காட்டி யூனாவை ஏதோ வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணார். ஸோ அந்த பிங்கி ஃபிங்கருக்கான கதையை தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் யூனா மூலியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூனா எப்படியோ ஜிமின் என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா இந்த மேரேஜை கண்டிப்பாக நடத்த தான் போகிறாங்க. ஸோ அதனால் யாராலையும் இதை மாற்ற முடியாது. அதனால் நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டு வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம். லைக் நீ உன்னோட சோல்மேட்டை நீ பார்த்துட்ட உன்னோட ஃப்யூச்சரில் அப்படின்னா நான் உன் லைஃப்பை விட்டு விலகிப்பேன். நான் பார்த்துட்டேன்னா நீ என் லைஃப்பை விட்டு விலகிடணும். நமக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் நம்ம மேரேஜுக்கு ஓகே சொல்லி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஏமாற்றி நீங்கள் சைடுக்காக ஒரு பிளான் போட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அப்படியே நம்ம ஜிமினும் பேசிட்டு கிளம்புறாரு. ஓகேயா, இந்த அப்போ தான் ஜிமின் என்ன பண்ணுறாரு, இந்த பிங்கி ப்ராமிஸ் போடுறாரு. ஓகேயா, ஸோ அப்படியே பேசிட்டு ஜிமின் கிளம்புறாரு. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க பிரச்சனை சால்வ் ஆகலைனாலும் ஏதோ ஜிமின்கிட்ட பேசினதுக்கப்புறம் மனசு ஏதோ லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஓ ஜிமின் அப்படின்னு சொல்லி லோ டோனில் கூப்பிடுறீங்க. கூப்பிடல, சும்மா உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே பேசிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டோர் கிட்ட போன ஜிமின் சடனாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு கூப்பிட்டியா? இல்லையே. இல்லை, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இருக்கும். ஓ ஓகே, பாய், டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லி நீங்களும் வழி அனுப்பி வைக்கிறீங்க. ஜிமின் போனதும் நீங்களும் கீழே போகிறீங்க. ஜிமின் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. உங்கள் அப்பா அம்மா என்னாச்சுன்னா என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஏன்ப்பா இப்படி மாறிட்டீங்க, என் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். சே, என்னவோ பண்ணுங்க, எனக்கு இந்த மேரேஜ் ஓகே. இதானே வேணும் உங்களுக்கு? ஐ கான்ட் பிலீவ் திஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுங்க உங்கள் ரூமுக்கு. ஏங்க, அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் ஏன் இவ்வளோ கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்க, அதுக்கு அப்பா சொல்கிறாரு, எல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி அப்படி பேசுகிற? நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உருவாக்கின பிஸ்னஸ் இது. அந்த ஆஃபீஸ் ஷேர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாதப்போ என்ன பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தது மிஸ்டர் பார்க். ஒரு ஃப்ரெண்டாக அவன் எனக்கு எவ்வளவோ பண்ணிட்டான். அண்ட் இது என்னோட டர்ன். அவன் கொடுத்ததுக்கு இணையாக அவனுக்கு நான் திரும்பி செய்யணுமா? என் யூனா கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு நல்ல மருமகளாக இருப்பாள். அவன் ஃபேமிலி நல்லா பார்த்துப்பான். அண்ட் அவன் அந்த வீட்டுக்கு போனால் தான் பிஸ்னஸும் கரெக்டாக இருக்கும். என் யூனாவோட சேர்த்து அவன் எனக்கு என்ன செஞ்சானோ அதை அவங்களுக்கே திருப்பி தரப்போகிறேன். அவன் நினச்சிட்ருக்கான் அப்பாவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, அதான் பிஸ்னஸை நம்ம லீட் பண்ண சொல்ல மாட்டேங்கிறாரு. என் யூனாவை விட டேலண்டான பொண்ணு வேறு யாரும் இல்லை. பட் நாளைக்கு வர போகிறவங்களும் அப்படி இருக்கணும்ல. பிஸ்னஸ்ங்கிறது யூனாவோட லைஃப் மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்க ஃபேமிலியோட லைஃபும். நாளைக்கு யார் பேச்சு கேட்டு யூனா தப்பான டிசிஷன் எடுத்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடக்கூடாது. இதுவே ஜிம்மின்னா கண்டிப்பாக அவன் கரெக்ட் டிசிஷன் எடுப்பான். அண்ட் யூனாவோட டேலண்ட்டும் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நான் அவங்க மேரேஜுக்கு ஓகே சொன்னேன். எஸ், நான் செல்ஃபிஷ் தான், பட் எனக்கு அதில் சந்தோஷம் தானே தவிர எந்த வருத்தமும் இல்லை. இதை அவளும் புரிஞ்சுப்பா கூடிய சீக்கிரம். இப்போதைக்கு அவள் மேரேஜுக்கு ஓகே சொன்னதே பெரிய சந்தோஷமான விஷயம். இதை மிஸ்ஸஸ் பார்க் கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்ல அப்படியே அங்கே யூனாவோட பிங்கி ஃபிங்கர் ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. அப்படியே ப்ரெசன்ட் டைம் வந்தோம்னா ப்ரீஸ்ட் உங்கள் 2 பேரையும்
ஜிமின், யூனா உங்கள் வெட்டிங் ரிங்ஸ் எடுத்து போட்டு விடுங்கன்னு சொல்ல, அப்போ தான் யூனா நீங்கள் வந்து கண்ணை திறக்கிறீங்க. 2 பேரோட வெட்டிங் ரிங்கை க்யூட்டாக ஒரு பாப்பா ஒரு ப்ளூ கலர் வெல்வெட் பில்லோவில் வச்சுட்டு நிற்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க, என்னை எல்லாரும் ஏமாற்றிட்டீங்கல்ல. எனக்கு வெட்டிங் ரிங் ஹோல்ட் பண்ண பெஸ்ட் மேன் என் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவனையும் என்னை ஏமாற்றிட்டான். பாவி, என்னை இப்படி எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி பண்ணிட்டலடா. இவனை கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ட்டே. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், யூ ரூயின்ட் எவ்ரி திங் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ட்ரன்ஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்டே உங்கள் மேரேஜுக்கு வரல. டக்குன்னு ஜிமின் அப்போ தான் அவங்க கை ஹோல்ட் பண்ணுறாரு ரிங் போட. கேனை அப்படின்னு தலையை மட்டும் எஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஆட்டுறீங்க. ஜிமின் ரிங் போட்டு விடுறாரு. ஜிமின் மெல்ல உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ரிங் ஃபிங்கரில் ரிங் போட்டு விடுறாரு. அந்த ரிங் மேலே உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் அதில் 1 ட்ராப் விழுது. ஸ்டில் நவ் உங்கள் ஃபேஸ் நெட் கிளாத்தில் கவர் ஆகியிருக்கு. ஜிமின் அந்த ட்ராப்லெட்டை பார்க்குறாரு. உங்கள் கையை இறுக்கி ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செகண்டில் விட்டுறாரு. நான் உங்கள் டர்ன். ப்ரீஸ்ட் உங்களை ரிங் எடுத்து போட்டு விட சொல்கிறாரு. நீங்களும் ரிங் எடுத்து ஜிமின் கை பிடிச்சி ஃபிங்கரில் போட்டு விடுறீங்க. நீங்கள் 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதும் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக கிளாப் பண்ணிவிட்டு சந்தோஷத்தில் கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ப்ரீஸ்ட், நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃபை கிஸ் பண்ணலாம் ஜிமின்னு சொல்கிறாரு. இப்போ தான் அஹில் வந்ததுலேருந்து இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் உங்கள் ஃபேஸை ஜிமின் பார்க்க போகிறாரு. அப்படியே நெட் கிளாத்தை தூக்கி உங்கள் ஹெட் மேலே போட்டுட்டு பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் லிப்ஸை அப்படியே ஜிப் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. எங்கே இவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிடுவானோன்ட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் செகண்ட்ஸ் பார்க்குறாரு. உங்கள் கண்ணத்தை அப்படியே 2 கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு கண்ணீரை துடைக்கிறாரு அவர் தம்பி யூஸ் பண்ணி. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. ஜிமின் அவ்வளோ க்ளோஸாக உங்கள் பக்கத்தில் நிற்க கண்ணீர் ததும்ப அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. சடனாக ஜிமின் கிஸ் பண்ணிடுறாரு. உங்களை இறுக்கி கண்ணை முடிக்கிறீங்க. கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வெளியே வருது. ஓகே, இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஜிமின் யூனாவை எங்கே கிஸ் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், ஓகேயா? நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜிமின் யூனாவை எங்கே கிஸ் பண்ணியிருப்பாருன்றது சொல்கிறேன், ஓகே? ஸோ வாங்க கரெக்டில் போகலாம். தென் ஜிமின் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் மெல்ல கண்ணை திறக்கிறீங்க. இன்னும் ஜிமின் உங்கள் சீக்ஸை கப் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐம் சாரின்னு மெதுவாக உங்ககிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும் இட்ஸ் ஓகே. அப்போ தான் லோ டோனில் ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஐ டோன்ட் நோ வை, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்டதும் ஜிமின் உள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஹோப்ஃபுல்லி என் லவ் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும்னு நம்புறீங்களா? ஐ லவ் யூ டி. என் லவ் சொல்லி தான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் உன்னோட அடமெண்ட் நேச்சரால் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதான் உன்னை எப்படியோ சமாளித்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினேன். ஐ டோன்ட் நோ, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதான் ஐம் சாரி. உன்னை முறை பார்த்தப்போவே என்னோட மிச்ச லைஃப்பை உன் கூட வாழணும்னு நினச்சேன் அப்படின்னு ஜிமின் மைண்டில் நினச்சிட்டு ரொம்ப நாள் கழித்து உங்களை பார்த்து அந்த நாளை நினச்சி பார்க்குறாரு. ஸோ இப்போ அப்படியே ஜிமின் ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. உங்களை ஃபர்ஸ்ட் டே பார்த்ததை. உங்கள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஸ்கூலில் கிடையாது, ஏன்னா உங்கள் 2 பேருக்கு ஸ்கூல்லேயே பழக்கம் இருக்கிறதுனால அங்கே கிடையாது. இது ஆஃப்டர் தட் ஸ்கூல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் கழித்து ஆஃபீஸில் மீட் பண்ணுறாரு, ஓகேயா? ஸோ அந்த மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னன்னா ஒன் ஹெக்டிக் டே. ஜிமின் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே டையெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு நேராக வந்து அவர் கேபினுக்கு போகிறாரு. போயிட்டு சேரில் உட்காந்துட்டு டெலிகாமில் யாருக்கோ கால் பண்ணுறாரு. ஓஹ் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு ஜிமின் உட்கார, அப்போ தான் ஜிமின் கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு யாரோ உள்ளே வராங்க. என்ன ஜிமின் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, வாங்க மிஸ்டர் வேங் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் கூப்பிடுறாரு. வேங் யாருன்னா நம்ம ஜிமினோட பர்சனல் அட்வைசர். ஜிமின் அப்பா மிஸ்டர் பார்க் ஜிமின்கிட்ட பிஸ்னஸை ஒப்படைக்கும்போது அவர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்டர் வேங்கை ஜிமினுக்கு பிஸ்னஸ் கன்சல்டராக ஜிமினுக்கு ஹெல்ப்புக்காக பார்த்துக்க சொல்லிட்டாரு. ஸோ மிஸ்டர் வேங் தான் ஜிமினுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஜிமினுக்கு வேங் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது.
சின்ன வயசுலேருந்து ஜிமின்க்கு ஸ்டடீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பிஸ்னஸை கற்றுக்கவும், கிளைண்ட்டை எப்படி நடந்துக்கணும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒர்க்கர்ஸ் பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தவர் பாஸ்ட் 5 இயர்ஸாக வேங் தான். ஸோ ஜிமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேங் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. ஜிமினோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க அப்பா நடத்திட்டு இருந்தார். இப்போ அதை ஜிமின் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. டிசைன், டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் அண்ட் செல்லிங் எல்லாம் ஜிமின் கம்பெனியில் பண்ணால், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து யூனா அப்பா இன்னும் சில பார்ட்னர் கம்பெனியில் தான் பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் வேங் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சுது. மிஸ்டர் வேங் வந்து அப்படியே டோர் வந்துட்டு ஜிமின் கேபின்குள்ளே என்ட்ரானதும் ஜிமின் நிலைமையை பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கஞ்சி போட்டு அயன் பண்ண மாதிரி வரப்பா போனீங்க மார்னிங், இப்போ இப்படி கசங்கி போய் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வேங் வந்து ஜிமினை கலாய்க்க, கசக்கிட்டாங்க மிஸ்டர் வேங், முடியலை, 2 போர்ட் மீட்டிங், ஒரு இண்டஸ்ட்ரி விசிட்னு மார்னிங்லேருந்து அலைஞ்சிட்டே இருக்கேன், இதுக்கு மேலே முடியாது மிஸ்டர் வேங், ப்ளீஸ் ஐ நீட் ரெஸ்ட், செம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, இதுக்கப்புறம் இருக்க மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிடுங்க ப்ளீஸ், அதை சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல, நோ வே ஜிமினா, ஐம் சாரி டு சே திஸ், 4 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது, அதை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் அந்த ராட்சசிக்கிட்ட ஏற்கனவே 2 தடவை போஸ்ட்போன் பண்ணி திட்டு வாங்கினோம், இனிமே முடியாது உன்னால். வாட், யார், என்ன ராட்சசி, புரியலை, நெக்ஸ்ட்டு யாரோட மீட்டிங், இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் கூடலாம் மீட்டிங் இருக்குன்னு லேப்டாப்பில் மீட்டிங் ரிமைண்டர் செக் பண்ணுறாரு. வேங், இது நம்ம அங்கிள் மின் கம்பெனி தானே, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல, இல்லை ஜிமின், மிஸ்டர் மின்னை சமாளிச்சிடலாம், பட் அவர் பொண்ணு எப்போடா நம்ம கம்பெனிலேருந்து ஷேர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போகலான்னே இருக்கா, அதுக்கான வேலையெல்லாம் ஹெவியாக பார்த்துட்ருக்கா, தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மீட்டிங் மட்டும் போஸ்ட்போன் பண்ணாத. ஏன், யார் எதுக்கு இப்படி பண்ணுறா, எல்லாம் ஒன்னால தான். என்ன ஐயா வேங், யாருன்னே தெரியாது வேங், அண்ட் இதை பற்றி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, உன் ஸ்கூல்மேட் தான் ஜிமின், ஸ்கூலில் என்ன பண்ணி தொலைச்சியோ அவங்க மேலே செம்ம கானில் இருக்கா, மின் அங்கிள் பொண்ணு ஸ்கூலு ஏதோ ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓ யா, ஐ காட் இட், சோடா புட்டி அவளா, சரி ஓகே, சரியான பயந்தாங்குழி, சும்மா இங்கே வானு கூப்பிட்டா கூட எனக்கு அப்படி பயப்படுவா, நீங்கள் அவளுக்கு போயிட்டு பயப்படுறீங்க, அவளால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மீட்டிங் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மெயில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, மிஸ்டர் வேங்க்கு என்ன பண்ணுறது தெரில, சரி இட்ஸ் ஓகே நான் சொல்லிடுறேன் மீட்டிங் போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்னு, அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வேங் சொல்ல, அப்படியே மிஸ்டர் வேங் பார்த்திங்கன்னா ஃபேஸை தொங்க போட்டு சேடாக ரூம் விட்டு வெளியே போகிறாரு. சோடா புட்டி, உனக்கு அவ்வளோ திமுறா, ஸ்கூலில் உன்னை புள்ளி பண்ணதுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறியா, அப்படிலாம் ஈஸியாக உங்கள் கம்பெனி ஸ்ப்ளிட் பண்ணி போக விட மாட்டேன், அப்படிலாம் ஈஸியாக உங்கள் கம்பெனி ஷேர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண விட்டுருவோமா, அதுவும் மேஜர் ஷேரை அப்படின்னு லைட்டாக ஜிமின் முனைங்கிட்டே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா மிஸ்டர் வேங் சேடாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் வெளியே போக டோர் ஓப்பன் பண்ணும்போது ஜிமின் வேங்கை கூப்பிடுறாரு. இருங்க வேங், என்னாச்சு இப்போது, இருங்க வேங், ஏன் இவ்வளோ சோகம், என்னாச்சு இப்போது, நத்திங் ஜிமின், ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆயிஷ், அப்படியே இவ்வளோ சோகம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 2-3 தடவை அவங்க மீட்டிங் போஸ்ட்போன் பண்ணிட்டோம், இப்போ அகைன் அண்ட் அகைன் பண்ணுறது ஏதோ தப்பாக படுது, அதான், இட்ஸ் ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம், யூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வேங் சொல்ல, சரி சரி இப்போ என்ன மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணுறேன், போஸ்ட்போன் பண்ணாதீங்க, இப்போ என்ன 3:30 தானே ஆகுது, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே, மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, நார்மல் ஆகுங்க, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேனே. அது கேட்டதும் டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே வேங் வந்து சிரித்த முகத்தோட ஜிமினை பார்க்குறாரு. பாருடா, டக்குன்னு ஃபேஸ் மாறிடுச்சு, என்னை எப்படி சமாளிக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது ஒர்க் ஆகாது, நோ ப்ராப்ளம், அப்போ பார்த்துக்கலாம், ஓகே டேக் சம் ரெஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக புது மாப்பிள்ள மாதிரி வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணு, ஓகே அப்படின்னு பாய்ன்னு சொல்லிட்டு வேங் வந்து மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க சொல்ல போக, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் என்னம்மா நடிக்கிறான் என் மனுஷன், நம்ம வீக் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சு வச்சு அங்கேயே அடிக்கிறாப்புல. இன்றைக்கி இருக்குது அந்த சோடா புட்டி மீட்டிங்கில்,
ரொம்ப நாள் ஆச்சுல அவளை பார்த்து. ஸ்கூல் டைமுக்கு அப்புறம் லாஸ்ட் எப்போவோ அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரியில் பார்த்தது. அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். மை ஒன் அண்ட் ஒன் புள்ளி சோடா புட்டி, ஐம் கம்மிங் ஃபார் யூடி. இன்னைக்கு மீட்டிங்கில் கேட்குற கேள்வியில் இனி ப்ராஜெக்ட்னு இந்த பக்கமே வரக்கூடாது. ஐயோ, ப்ராஜெக்ட் வரலன்னா பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது? சரி, அவன் இந்த பக்கம் வராத மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் மறுபடியும் சரி பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீட்டிங் கிளம்புறாரு ஜிமின். மீட்டிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஜிமின் போயிட்டு உட்காந்துருக்காரு. மீட்டிங் ரூமில் நல்லா சேரில் கேஷுவலாக பப்பரப்பான்னு காலை விரிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. மீட்டிங் ரூம் பார்த்தீங்கன்னா விண்டோலேருந்து வர லைட் மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ரூம் வந்து அப்படியே டார்க்காக இருக்குது. மீட்டிங் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. மிஸ்டர் வாங் எல்லாரையும் வந்து க்ரீட் பண்ணி உட்கார வச்சு செஞ்சிட்ருக்காரு. ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேஷுவலாக அப்படியே அந்த சென்டர் சிஇஓ சேரில் உட்காந்துட்ருக்க. காற்றடிச்சு வெளியே இருந்து விண்டோ வழியாக ஒரு லீஃப் அப்படியே ஜிமின் ஃபேஸ் மேலே படுது. ஜிமின் அந்த லீஃப் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே அதை பிடிச்சி அந்த காம்பை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அது காம்பை பிடிச்சிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் அந்த லீஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸை பார்க்குறாரு. கையில் லேப்டாப்போட ஸ்லிம் ஃபிகராக ஃபார்மல் அட்டையில் லூஸ் ஹேர் விட்டுட்டு ஒரு பொண்ணு செம்மையாக, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். மீட்டிங் ரூமில் லைட் ஆன் பண்ண எல்லாரும் எழுந்திரிச்சு உங்களை வெல்கம் பண்ணுறாங்க, க்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்களும் வந்து எல்லாருக்கும் ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரீங்க. ஜிமின் பார்க்குறாரு, கண்ணு கூட பிளிங்க் பண்ணாமல் அப்படியே வச்ச கண் வாங்காமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. என்ன பொண்ணுடா இவன்னு சடனாக ஜிமின் கேஷுவலாக அப்படியே பப்பரப்பான சேரில் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே வலிக்கிட்டு கீழே விழுறாரு. அப்புறம் எப்படியோ சமாளித்து எழுந்தால் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்படுறாங்க. என்னாச்சு ஜிமின், ஆர் யூ ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க வேங்கோ வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை தூக்கி விடுறாரு. என்னப்பா பண்ணுறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேங் கேட்க, நத்திங் வேங், ஒன்றும் இல்லை, பெண்ணை கீழே விழுந்துருச்சு. பெண்ணை காணோம், பெண்ணு இதோ அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருந்த பெண்ணை காட்டாரு. நீங்கள் அப்படியே ஒன்றும் புரியாமல், என்னடா இது வந்த உடனே கீழே விழுகிறான், ஏதோ சகனம் தடை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி மைண்ட்குள்ளே நினச்சிட்டு, ஆர் யூ ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லி லோ டோனில் கேட்குறீங்க. அப்படியே ஜிமின் ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப அப்படியே வேத்து ஊற்றிட்டு, முன்னாடி அசிங்கப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்களை பார்க்குறாரு. யா, ஐம் ஓகே ஐம் சாரி, ஹாய் ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. யா, எஸ், லாஸ்ட்டாக பார்க்கும்போது சோடா, அது வந்து சோடா சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வெக்கமே இல்லாமல் வியர்டாக சிரிக்க, ஜிமினுக்கு என்ன இப்படி தரையில் உருண்டு பெறல்றதெல்லாம் வந்து சகஜமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு வருத்தம். அதனால் நான் கொஞ்சம் என் வருத்தத்தை போக்கிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை, அன்யாங் ஆர்மி. அப்புறம் மறக்காமல் ஜிமின் யூனாவை எங்கே கிஸ் பண்ணாருங்கிறத கமெண்ட்டை சொல்லிடுங்க. நான் பார்ட் 3ல ரிவீல் பண்ணுறேன். ஓகேயா? பை பை, டேக் கேர்.